கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக தானியேல் 6:3-4 விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் சேனாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்தில் குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அதாவது நம்ம உயர்வு ஆசீர்வதிக்கப்படும் முன்பு நம்ம அநேக மனிதர்களால சோதனைக்குள்ளாகும். அதாவது உயர்வை தடுப்பாங்க. அதுல அதே காரியம் தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது. தானியேல் என்கிறவரை அவருடைய ராஜா உயர்த்த நினைக்கிறார். ஆனா மனிதர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்யறாங்க. அவரு சிங்கக்கேபியில போடுறாங்க. ஆனாலும் ஆண்டவரை விடுவித்து அவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நம்முடைய உயர்வை தடுக்கலாம், மேன்மையை தடுக்கலாம், ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். ஆனால் கர்த்தர் முடிவிலே நம்மளை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.